உயிர் எழுத்து. உயிர் எழுத்து 12. அந்த உயிர் எழுத்துக்களை உடல் எழுத்துக்களாக உயிர் எழுத்துக்களை உடல் எழுத்துக்களாக கூறியவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவர் என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னால், அந்த உயிர் எழுத்துக்கள் 12ஐயும் உடல் எழுத்துக்களாக 12 சொல்றார். அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இருதயம் துடிக்க விடு, ஈரழுந்த பல்கை, உடல் வியர்வை களி, ஊழைச்சதை ஒளி, எருதுபோல் உலை, ஏழை போல் உன், ஐம்புலன் புதுக்கு, ஓட்டம் போல் நட, ஒழித்துவிடும் மது புகையை, ஔதரம் பசி, அது செய்தால் உடல் எஃகாவாய் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதினார். இப்படி அதிகாலை எழுது, சும்மா 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் படுத்துட்டு கடைசியில் எழுதிச்சு பள்ளிக்கூடத்துக்கு புக்கு எங்க இருக்கு, நோட்டு எங்க இருக்கு தேடுறது. என்ன சொன்னாங்க, ஏது செஞ்சாங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு பையன் தான் அத்து போடுறா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வருது. அடுத்து இருதயம் துடிக்க விடு, நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இருதயம் துடிக்க விடு, ஈரெழுந்த பல்கை, பல்லு விளக்கிட்டு வாடான்னா என்ன செய்யறது, 50 ரூபாய் இங்கிட்டு ரூபாய் தூக்கி போட்டுட்டு வந்துடுறான். நல்லா ஈர அழுந்த என்ன செய்யணுமா, பல் பண்ணணும். அதுக்கடுத்து உடல் வியர்வை கழிவு. ஒரு சிலர் எந்த நேரம் கிரவுண்ட்ல இருக்கான், ஒரு சிலர் கிரவுண்டுக்கே வர்றதில்லை, பயம், ஓட சொல்லிட்டா உடம்பு வேர்த்துருமோ, உடம்பு குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி வருது. அதனால என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பா உடல் வியர்வை கழிக்கணும், எருது போல் உழைக்கணும். மாடு மாதிரி என்ன சொல்றோம் இல்லையா, அது மாதிரி எருது போல் உழை, ஏழைவன் உண். என்ன இருக்கோ வீட்டுல அதை நீ என்ன செய்யணும், நீ சாப்பிடணும். இப்படி என்ன செய்ய, ஐம்புலன் புதுக்கு அப்படின்னு சொன்னால் கண் காது மூக்கு செய் எல்லாத்தையும் என்ன செய்யணும், சுத்தமா வச்சுக்கணும். மனசையும் சுத்தமா வச்சு எல்லாமே ஐம்புலன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், கண்டிப்பா அப்பப்ப டைம் கிடைக்கும் போது என்ன செஞ்சணும், சுத்தப்படுத்தணும். ஓட்டம் போல் நடக்கணும். ஒரு சிலர் நடக்கிற ஏதோ பொண்ணு பிள்ளைக்கு கூட்டு போற மாதிரி வராம மெல்ல என்ன செஞ்சுட்டு இருக்க நடக்குது. எல்லாம் நல்லா பசிச்சு புசிக்கிறது. அதே ஒரு ஒழித்து விட்டு மது புகையை. ஒரு சிலர் கடந்த ஆண்டு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக கடந்த வாரத்திலேயும் நம்ம போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம பின்பற்றணும். எஃகு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றோம். எனவே அனைவரும் இதை பின்பற்றி நலமாக வாழுங்க என்று கூறி வாய்ப்படுத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.